வெள்ளையப்பா இங்க வா. அண்ணே அண்ணே கும்பிடுறேன். வா தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி தெரியுது. இன்னும் 2 நாள்ல ரிலீஸ் ஆக போறியாமே? ஆமாண்ணே, உங்க வீட்டுல ஏதாவது சொல்லணுமா? அவசியம் இல்ல. ஏன்? ஏற்கனவே எல்லாரையும் கொலை பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல காரியம் செஞ்சீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. கிருஷ்ணாபேட்டை சுடுகாட்டுல அரச மரத்துக்கு அடியில தங்க நாணயங்களை போச்சு வச்சிருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு நல்லா இரு. நான் நல்லா இருக்கும்போது நீங்க வந்து கேட்க மாட்டீங்களே? என் தொழில் சத்தியமா கேட்க மாட்டேன். என்னண்ணே தொழில்? கொலை பண்ற தொழில். நீங்க இவ்வளவு நேர்மையானவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் மட்டுமா? எங்க பரம்பரையே அப்படித்தான். தம்பி, இந்த புதையில கவர்மெண்ட்ல ஒப்படைச்சு உங்களுக்கு நான் சன்மானம் வாங்கி தர்றேன். ஏன் சார், உங்க பொண்ணை விட இந்த புதையலா பெருசு? யாருக்காக இது, யாருக்காக வச்சு? ஐயா, இங்க இருமே உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பழி எங்க மேல வந்து விழுந்துரும். வெளியில போயிருமே. அப்பா, அவரை வெளியில போக சொல்லாதீங்க. எங்க காதல் தெய்வீகமான காதல். நீங்க ஐஜி ஆனாலும் எங்களை பிரிக்கவே முடியாது. இப்ப என்ன சொல்றீங்க? இனிமே என்ன தம்பி சொல்றது? என்னப்பா நீங்க இன்னும் அவரை தம்பி கம்பின்னுகிட்டு? சரிம்மா, மாப்பிள, என் பொண்ணுக்கு இனிமே நீங்க தான் மாப்பிள. கையை கொடுங்க. இந்தாங்க. விலங்கத்தை எடுத்துட்டாங்களே, பழைய புத்தி போகலையே. மறந்துட்டேன். என்ன பாத்தீங்களா? என்னடா அரவேக்காடு பட்டணத்தார் மாதிரி துண்டோட நிக்கிறேன். கையில கரும்பு இல்லையா? கரும்பா கரும்பு, இரும்புக்கு பின்னாடி நான் துரும்பா நிக்கிறேனே. குருவே, நீங்க விட்டுட்டு போன தொழில நான் ஃபாலோ பண்ணேன். மை பேட் டைம் உங்க மாமனார் என்ன பிடிச்சி உள்ள போட்டாரு. அன்னிக்கிட்ட சொல்லி என்ன ரிலீஸ் பண்றீங்களா? அண்ணியாவது கிண்ணியாவது போடாசு. ஏன் மாமா துண்டோட விட்டீங்க? அதையும் அவுத்திருப்பேன், உள்ள ஒண்ணும் போடாம இருந்தா அதான் விட்டுட்டேன். குருவே, வீட்டுல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். உங்க காதை கொடுக்குறீங்களா? அப்படியா? எந்த வாயில சொல்ல போறா? இந்த வாயால. இந்த வாய். அடச்சி, இவங்கிட்ட என்னங்க பேச்சு? நீங்க வாங்க. அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கைதியும் ஜெயிலும் போல, ஸ்டேஷனும் லாக்கப்பும் போல. ஏமாமா கல்லாப்பட்டி சில்லறையும் போல. சரி, அப்படியே வாழ்ந்துட்டு போங்க. எங்கிருந்தாலும் வாழ்க குருவே, அங்கிருந்தே நீ சாக. மை காட் கான்ஸ்டபிள். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நாங்க போயிட்டு வரோம். ஓகே மேடம். எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. என் தம்பி எப்படி இருக்கான்? எங்க மேல ரொம்ப கோவமா இருக்காம்மா. எத்தனையோ தடவை பார்க்க போனேன், ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன்ட்டான். அவனை நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவன்கிட்ட உண்மை என்னன்னு நான் சொல்றேன். என்னம்மா, பில்லெல்லாம் கட்டிட்டேம்மா. பாப்பா. தேங்க்யூ. 7-8 பொண்ணுங்க வந்து உன்னை கடத்திட்டு போனதா கேள்விப்பட்டோம். உன் கருப்பு என்னடா ஆச்சு? 7-8 பொண்ணுங்க இல்ல, 78 பொண்ணுங்க வந்தாலும் என் கருப்பு கலங்க ஒண்ணும் வராது. நீ ஒழுங்கா இரு. வாங்கடா.